ராகுல் காந்தியினுடைய இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக பத்திரிகையாளர் ஜுபேர் இணைகிறார். ஜுபேர் வணக்கம். தேர்தல்கள் திருடப்பட்டிருக்கிறது, பாஜக தேர்தல் ஆணையத்தின் துணையோடு திருடி இருக்கிறதுன்னு ராகுல் காந்தி குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. இந்த குற்றச்சாட்டு மட்டும் இல்லாமல் பாஜக ஜெயிச்சா அப்படி சொல்றீங்க, காங்கிரஸ் ஜெயிச்சா அதை சொல்ல மாட்டீங்களே அப்படின்ற எதிர்கேள்வியும் வைக்கிறாங்க. உங்களுடைய பார்வை? இல்ல, தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் சமீப காலமாக தொடர்ந்து சந்தேகத்திற்கு உள்ளாகி கொண்டேதான் இருக்கிறது. அதுல மாற்று கருத்து கிடையாது. இன்னைக்கு கடந்த 2 நாட்களுக்கு முன்பு ராகுல் காந்தி அவர்கள் தன்னுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு கூட்டத்தில் பேசுகிற பொழுது சொன்னார், இந்த மாதிரி தேர்தல் ஆணையத்தின் சார்பாக நடந்திருக்கக்கூடிய தில்லுமுள்ளுகளை நாங்கள் கடந்த 6 மாதமாக சில ஆய்வுகள் பண்ணி சில அறிக்கைகள் எடுத்து வச்சிருக்கிறோம், அதை மக்கள் மன்றத்தில் கண்டிப்பாக சமர்ப்பிப்போம் அப்படின்னு இருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கு வந்து பத்திரிகையாளர் சந்திச்சு பல திடுக்கிடும் தகவல்களை இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆதாரத்தோடு சொல்றாரு. இதை வந்து போற போக்கில் நம்ம கடந்து போக முடியாது. தேர்தல் என்பது சாமானிய மக்களின் இறுதி உரிமை, ஜனநாயகத்தினுடைய கடமை. அதை இன்னைக்கு சிதைக்கக்கூடிய வேலையை இன்னைக்கு தேர்தல் ஆணையத்தோடு பாஜக கைகோர்த்து கொண்டு செய்து கொண்டிருக்கிறது என்று உண்மையிலேயே வருத்தத்திற்குரியது மட்டும் கிடையாது, அதிர்ச்சியாக இருக்கிறது. நான் இன்னைக்கு புள்ளிவரத்தோட இன்னைக்கு அடுக்கிறாரு. பாத்தீங்கன்னா 5 மாதத்தில் கிட்டத்தட்ட 40 லட்சம் போலி வாக்காளர்களை வந்து மகாராஷ்டிராவில் சேர்த்திருக்கிறாரு. டேட்டாவோட சொல்றாரு. சொல்றவர் வந்து தமிழ்நாட்டின் இந்தியாவினுடைய ஒரு எதிர்கட்சி தலைவர் சொல்றாரு. போற வர்ற ஒரு சாமானியன் சொல்ல, இந்தியாவினுடைய எதிர்கட்சி தலைவர் தேர்தல் ஆணையத்தின் மீது புள்ளி விவரங்களோடு இன்னைக்கு குற்றச்சாட்டுகளை அடுக்கி வைக்கிறார். இதுக்கு தேர்தல் ஆணையம் என்ன செய்ய போகுதுன்னு தெரியல. சமீபத்துல பீகார்ல இதே மாதிரியான ஒரு வேலையை செய்து 1 கோடி பேர் இன்னைக்கு வாக்களிக்கக்கூடிய உரிமையை இழந்திருக்கிறாங்க. உச்ச நீதிமன்றம் அந்த நீக்கப்பட்டவர்களுடைய டேட்டாவை கேட்டிருக்கு, எதற்காக நீக்கப்பட்டீங்கன்னு. இப்படி தேர்தல் ஆணையம் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக மாறி இருக்கிறது என்பது உண்மையிலேயே அதிர்ச்சி தரக்கூடிய செய்தியாக தான் இருக்கு. இல்ல, காங்கிரஸோ திமுகவை வெற்றி பெற்ற இடங்கள்ல இந்த குற்றச்சாட்டை முன்வைக்க மாட்டாங்க, பாஜக வெற்றி பெற்ற இடங்களை தான் இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க அப்படின்ற கேள்வி முன்வைக்கப்படுது. தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டுகளை பண்றாங்க. தேர்தலை வந்து பாஜக பல கோணத்தில் அணுகுது. ஒன்னும் தேர்தல் ஆணையத்தை வச்சு செய்யறாங்க, சில மாநிலங்கள்ல அந்த கட்சிகளை பிரித்து செய்யறாங்க. முழுவதுமாக சில இடங்கள்ல மட்டும்தான் தேர்தல் ஆணையத்தையும் இவிஎம் மிஷினையும் வச்சு பயன்படுத்துறாங்க. சில இடங்களில் மாறுபட்டு தான் செய்யறாங்க. ஏன்னா மொத்தமா செஞ்சா அவர்களுக்கு சந்தேகம் வந்திருக்கிற ஒரு அடிப்படையில இந்த மாதிரி செய்யறாங்க. இப்ப காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு அப்படின்னா கர்நாடகாவில் ஒரு எல்லைக்கு மேல செய்ய முடியாதுங்கிறதுனால கர்நாடகாவில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் அவங்க அந்த மாதிரி பண்றாங்க. இப்போ மகாராஷ்டிரா தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் 6 மாத இடைவெளியில் இவ்வளவு பெரிய மாற்றம். 40 லட்சம் வாக்காளர்கள் எப்படி வந்தாங்க? மகாராஷ்டிரா வாக்காளர்களுடைய எண்ணிக்கையை விட, மக்கள் தொகையை விட வாக்காளர் எண்ணிக்கை அதிகமா இருக்கின்றார். இன்னைக்கு அதை புள்ளிவிவரத்தோட எடுத்து போறாரு. அதான இப்ப சந்தேகம் வருது நமக்கு. தேர்தல் ஆணையத்தை தேவைப்படுகிற இடத்தில் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள், சந்தேகம் வராமல் பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கறதுதான் இப்ப குற்றச்சாட்டே. அதைத்தான் தொடர்ந்து நிரூபிக்கிறான். 6 மாசத்துக்குள் எப்படி 40 லட்சம் வாக்காளர் வருவாங்க? அதெல்லாம் நம்ம கேட்க வேண்டியதா இருக்கு இல்லையா? அது ஆதாரத்தோடு நீங்க எடுத்து போறாரு. ஒரே முகவரியில் பல வாக்காளர் இருக்கிறாங்க, ஒரே வாக்காளர் பல மாநிலங்கள் இருக்கிறாங்க. இப்படி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் அதிர்ச்சியாவிலே இருக்கு. சுதந்திர இந்தியாவில் 1950 ஆரம்பிக்கப்பட்ட இந்த தேர்தல் ஆணையம் இதுவரைக்கும் இப்படி ஒரு குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாயிருக்காங்கிறது தெரியல. இவிஎம் மிஷின் மேல குற்றச்சாட்டுகளை எதிர்கட்சிகள் எப்பவுமே முன்வைக்கும். ஆனா இது இப்ப அதை தாண்டி வாக்காளர் பட்டியலில் குற்றச்சாட்டை முன்வைக்கிறதுன்றது இவிஎம் நிரூபிக்க முடியலன்றதால இங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்களா? எதிர்கட்சியில் அவர்களுடைய குற்றச்சாட்டு வைப்பாங்க. இன்னைக்கு ராகுல் காந்தி வைச்சிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு தேர்தல் ஆணையம் பதில் சொல்லட்டுமே. எதிர்கட்சிகள் சொன்னாங்க, போன முறை நாடாளுமன்ற தேர்தலில் பல இவிஎம் மிஷின்ல இருக்கக்கூடிய பேட்டரி சார்ஜஸ் வந்து 1 மாசம் கழிச்சு திறந்த பிறகு 90% இருக்கு. அதுவே பல சந்தேகங்களை ஏற்படுத்துது. எலன் மஸ்க் மாதிரியான போன்றவர்கள் இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல டெம்பரிங் பண்ண முடியும்னு அவங்க வந்து சொல்றாங்க. டெல்லியை சேர்ந்த ஒரு ஆம் ஆத்மி சட்டமன்ற உறுப்பினர் ஒரு இவிஎம் மிஷினை வச்சு ஒரு பண்ண முடியும்னு டெமோ காட்டுறாரு சட்டமன்றத்துல. இப்படி இவிஎம் மேலும் பல குற்றச்சாட்டுகள் இருக்கு. இப்ப அதை தாண்டி நேரடியான குற்றச்சாட்டுகளே வைக்கிறாங்க. இதையெல்லாம் இந்த குற்றச்சாட்டுகளை போக்கக்கூடிய இடத்தில் தேர்தல் ஆணையம் சரியான விளக்கங்களை கொடுக்கணும். சந்தேகம் வந்துருச்சு, ஆதாரத்தோட எடுத்து போடுறாங்க. அப்படிங்கும் போது இதுக்கான விளக்கங்களை கொடுக்கணும்ல. நன்றி திரு ஜுபேர், இணைந்து உங்களுடைய பார்வைகளை பதிவு செய்ததற்கு நன்றி. வாக்காளர் பட்டியலில் குளறுபடி மட்டுமல்ல, அதற்கு நோக்கம் இருக்கு. தேர்தல்களை வெற்றி பெறணும், தேர்தலை திருடணும் அப்படின்றதான் நோக்கம்.
அதை பாஜக செய்திருக்கிறது தேர்தல் ஆணையத்தின் துணையோடு அப்படின்னு ராகுல் காந்தி குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். 5 பிரிவுகளில் இந்த குற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது. ஒரே வாக்காளர் பல இடங்களில் இருப்பது, ஒரே வாக்காளருடைய புகைப்படம் இருப்பது, புகைப்படம் இல்லாமல் இருப்பதுன்னு 1,00,000க்கும் மேற்பட்ட வாக்காளருடைய படங்கள் உள்ளிட்ட விவரங்களை அவர் காட்டுகிறார். அதற்கான ஆவணங்களும் காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன. இது அரசியல் அரங்கத்தில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.